வணக்கம் ராஜேஸ்வரி. மன்னார் வளைகுடா மற்றும் அதையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளிலும் தென் மாநில கடலோர பகுதிகளிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுவதால் 4 மாவட்டங்களுக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே நெல்லை மாவட்டத்தில் இன்று இந்த 40 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்பதால் காலையிலிருந்தே காற்றும் வீசி வருகிறது. சுமார் 1200 நாட்டு படகுகள் கடற்கரை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையின்படி கடற்பகுதியில் காற்றானது மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வரை, அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேலும் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள 10 கடலோர மீனவ கிராமத்தை சேர்ந்த சுமார் 8000 நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதற்கு அடுத்தபடியாக நேற்று திருநெல்வேலியில் தென்மேற்கு பருவமழை கோடைமழை முன்னேற்பாடுகள் தொடர்பாக நெல்லையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நெல்லை மாவட்ட கலெக்டர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இருந்தபோதும் இந்த 8000 நாட்டு படகுகள் கடலுக்கு செல்லாதால் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக மீன்பிடி தடைக்காலத்தின் போது தமிழக அரசு அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி வருவதை போல இது போன்ற பேரிடர் ஏற்படும் காலங்களில் அரசின் எச்சரிக்கையை அடுத்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருக்கும் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதும் அன்றாட வாழ்க்கையை ஓட்டுவதற்கும் தங்களுக்கு ஏதாவது உதவி அரசு சார்பில் உடனடி உதவியாக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என அவர்கள் கேட்டு மீனவர் சார்பில் இன்று காலை கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் மரம் அறுக்கும் இயந்திரங்கள், மோட்டார்கள், கிரேன்கள் தயார் நிலையில் வைத்திருக்க கலெக்டர் கார்த்திகேயன் உத்தரவிட்டுள்ளார். கோடைமழை மற்றும் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ளும் முன்னேற்பாடுகள் தொடர்பாக நேற்று நடந்த விரிவான ஆலோசனையில் மாவட்டத்தின் அத்தனை முக்கிய அதிகாரிகளும் கலந்து கொண்ட இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரிகள் அனைவருக்கும் கலெக்டர் இந்த அறிவுரையை கொடுத்திருந்தார். நேற்று ஓரளவு மழை சுமாராக இருந்த வகையில் இன்று காலை முதலே மேக மூட்டத்துடன் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் இருக்கிறது. இந்த 2-3 நாட்கள் பெய்த மழையின் காரணமாக திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் 107 டிகிரி வரை பதிவான வெப்பநிலை கணிசமான அளவு குறைந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் ராஜேஸ்வரி. இன்று மழைப்பொழிவு எதுவும் ஏற்பட்டால், காற்று எதுவும் வீசி பேரிடர் எதுவும் ஏற்படும் பட்சத்தில் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவே நெல்லை கலெக்டர் கார்த்திகேயன் தெரிவித்தார். இதனிடையே மீனவர்கள் இதுபோன்று வரும் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டபடி மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை தங்கள் வாழ்வாதாரத்தை காத்துக் கொள்வதற்காக அரசு சார்பில் ஏதேனும் உதவிகள் கிடைக்குமா என்ற கோரிக்கையையும் வைத்துள்ளனர் ராஜேஸ்வரி. தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி வனராஜ்.